செவிலியர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு செவிலியர்கள் சங்கத்தினருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை கிண்டியில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். தனலட்சுமி வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் சங்கத்தினருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் தொகுப்புதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த செவிலியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அன்றைய தினமே காவலர்கள் இவர்களை கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அழைத்து அந்தந்த மாவட்டத்திற்கு அவர்களை போக சொல்லி அறிவுறுத்தினர். ஆனால் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என கூறி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே 2ஆம் கட்டமாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செவிலியர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, அவர்களது போராட்டம் முடிவுக்கு வருமா அல்லது அவர்களது போராட்டம் தொடருமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக செவிலியர்களுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல அனைத்து தொகுப்புதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மீதான மேல்முறையீட்டை கைவிட்டு செவிலியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும். பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். செவிலியர்களுக்கு 7014 மற்றும் 25 ஆண்டுகளில் பதவி உயர்வுக்கான ஊதிய நிர்ணயம் செய்திட வேண்டும். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் செவிலியர் கல்லூரிகளை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.